Introduce yourself. Myself Sanjay S. Currently studying in final year mechanical engineering in Government College. So Sanjay S. Most admiring personality in GCT for this batch. So batchல நிறைய பேர் 128 பேர் இருந்தாலுமே 128 பேர்ல ஒரே ஆள் சொல்டா அப்படின்னா நான் சஞ்சய் எஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா சஞ்சய் எஸ் வந்து நான் எப்பவுமே ஐ ஹவ் கிவ் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் அப்படின்றப்ப எனக்கு சஞ்சய் எஸ் வந்து அந்த பண்ணும்போது இனோவேஷனாக ஏதாச்சும் ஒன்று பார்த்து புதுசு புதுசாக ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். நான் பண்ண சொன்னது இயல்பாக பண்ண சொன்னாலுமே டேக் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லேர்னிங்கில் காட்டினான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச பையன். சரி, ஃபர்ஸ்ட் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்து இந்த ஜிசிடிக்கு வந்தீங்க? 189.5. 199 89 189.5 எடுத்துட்டு இது பண்ணாரு. இங்கே பிஹெச்டி கிடச்சிதா உங்களுக்கு? இல்லை, டேரெக்டாக ஜிசிடி. ஓகே, ஸோ ஜிசிடி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்தீங்க. ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல 8.75. 8.7. ஓகே, அதே அங்கே எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தாரோ கட் ஆஃப் அப்படியே சற்றும் குறையாம 8.7. அதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அது மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ யூ காட் 8.7. ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ஜாயபிளாக போச்சு. 8.7 எடுத்தாரு. செகண்ட் இயர் when you came to the class, ஸோ வந்து எல்லாமே நார்மல் மோட் ஆஃப் லேர்னிங் போயிட்டு இருந்தப்ப டக்குன்னு ஒரு வாத்தியார் வந்திருப்பார், வீடியோகிராஃபிக் லேர்னிங் சொல்லியிருப்பார். சரியா? டக்குன்னு ஒரு வாத்தியார் வந்து வீடியோகிராஃபிக் லேர்னிங். இப்போ அப்போ how do you feel வீடியோகிராஃபிக் லேர்னிங் முதல்ல பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி உணர்ந்தீங்க? டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ அந்த ஜேர்னி போச்சு. ஒரு செமஸ்டர் முடிஞ்சது. இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் வந்து வரிசையாக ஒரு 100 படம் போட்டிருப்பாரு. வீடியோகிராஃபிக் லேர்னிங் கம்ப்ளீட். லேர்னிங் த்ரூ வீடியோஸ் தான் வீடியோகிராஃபிக் லேர்னிங். நம்ம படித்ததை வந்து கேமரா ஆன் பண்ணி கேமரா பார்த்து பேச தான் வீடியோகிராஃபிக் லேர்னிங். ஸோ அந்த வீடியோகிராஃபிக் லேர்னிங்கோட ஜிசிடியில் அடுத்த கட்டத்துக்கு போனார். செகண்ட் இயரும் ஹாப்பியாக போச்சு. தேர்ட் இயர் பிளேஸ்மெண்ட்டில் நான் சஞ்சய் எஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 சஞ்சயோ, இன்னொரு சஞ்சய் இப்போ இனிஷியல் சி சஞ்சய். ஸோ சி சஞ்சய் எஸ் சஞ்சய்னும் போது எஸ் சஞ்சய் நான் நினச்சிட்டு இருந்தேன் எந்த கம்பெனி முதல்ல வருதோ இதில் மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்க வேண்டாம் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். சஞ்சய் கூட அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் தெரியாது. நான் சஞ்சய்ன்ற பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஆளாக வாங்குவானா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன அது ஒரு கெத்தாக நான் ஃபீல் பண்ணேன். கம்பெனி எந்த கம்பெனி அதில் பேர் சஞ்சய் எஸ் அப்படின்றது. அப்போ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன அட்டன் பண்ணீங்க? ஜோகோ. ஸோ ஜோகோட என்ன ரவுண்ட் வச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்டியும் டெக்னிக்கலும் கிளியர் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர். அடுத்த ரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்ட்? செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு கோடிங். ஸோ கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணலையா? பைத்தான் தான் தெரியும் சார். படிக்கல. ஜாவா படிக்காதனால அவர் ஜோகோவை இது பண்ண முடியாது. பைத்தான் மட்டும் இது பண்ணிட்டு போனால ஏதுவாச்சு. ஓகே, அடுத்த கம்பெனி என்ன அட்டன் பண்ணீங்க? அடுத்து சோபா கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, சோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன ரவுண்ட் வச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணியாச்சு. கான்கிராட்ஸ். அடுத்து ஜிடி என்ன டாபிக் கொடுத்தாங்க? சரி, அப்புறம் பொறுமையா அந்த 2 பேஜ் ரைட் அப்ல எழுதி கொடுத்துடலாம். சரியா? அப்புறம் அடுத்தது அவ்வளோதான். என்னாச்சு? அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ அந்த தம்பி பண்ண மாதிரி நீங்களும் ஜிடியில் சரியா பேசலையோ? ஜிடியில் பேசவே இல்லையா? ஓகே, அமைதின்னு சொல்கிற மாதிரி சிங்சாங் பண்ணுற மாதிரி அமைதியாக இருந்ததுனால அந்த ரவுண்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சஞ்சய் பேர் வரணும் அப்படின்றக்க. ஸோ அவனுக்கு பிடிக்கலையா, அதனால பேசலையாம். சரி, கம்பெனிக்காரர் ரிஜெக்ட் பண்ணிட்டானோன்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன். சரி, அடுத்த ரவுண்டு. அடுத்து டஃபே. ஓகே, டஃபேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போயிடுச்சு. ஏன் அது வந்து ஓப்பனிங்கே வந்து ஸ்டிக்கர் தூக்கிட்டானுங்க? ஏன்? ஆப்டி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டேன். பட் ஆப்டியே அவ்வளோவா இல்லை. ஃபுல்லாக டெக்னிக்கலா? ஃபுல்லாக டெக்னிக்கல் கேட்டால் அவுட் ஆகிக்கலான்றது அப்போ தான் ஃபஸ்ட்டு சஞ்சய் வந்து டெக்னிக்கலில் ஒரு ஜாம்பவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக டெக்னிக் கேட்டால் அவுட் ஆகிடுவான்றது சஞ்சய்க்கு ஃபஸ்ட்டு ஷாக்கிங். டஃபேல ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியிருந்தாச்சு. அடுத்து எல்என்டியில் ஃபஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஆப்டி. டெக்னிக்கலில் கேட்கப்பட்ட சில கேள்விகள். எம்சிக்யூஸ் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து அதை கிளியர் பண்ணணும். அடுத்த ரவுண்டு நார்மல் ஹெச்ஆர், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஹெச்ஆரில் கேட்கப்பட்ட கேள்விகள். டெக்னிக்கல் ஹெச்ஆரில் வந்து ஏரோடைனமிக்ஸ், பாஸ்கல்ஸ் லா, ஷியர் சென்டர்னா என்ன, எலாஸ்டிக் சென்டர்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ எல்லாமே வண்டர்ஃபுல் கொஸ்டின். எலாஸ்டிக் சென்டர், ஷியர் சென்டர்லாம் வந்து பியூட்டிஃபுல் கொஸ்டின். இதெல்லாம் தெரியுமா? ஷியர் சென்டர்லாம் தெரியுமா? அது அப்போ தெரியலைங்க சார். ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட்னு சொல்லி. ஓகே, ஷியர் சென்டர் நம்ம லோடு கொடுத்து இது பண்ணும்போது அந்த அந்த ஃபெயிலியர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது தான் ஷியர் சென்டர் சொல்லுவாங்க. ஸோ ஷியர் சென்டர், எலாஸ்டிக் சென்டர்லாம் உண்மையாலுமே ரொம்ப தரமான கேள்வி. ஸோ தெரியலனாலும் வந்து தெரியலன்னு சொல்கிறது ரொம்ப நல்ல குணம் அப்படின்றத அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அனிலிங்.
அனிலிங்னா என்ன சொன்னீங்க? கூலிங் ப்ராசஸ். கூலிங் ப்ராசஸ், ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படி சொல்லியிருக்கணும். ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ கரெக்டாக வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கு நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணும்போது சாஃப்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் சொன்னாங்க. சரி, ஸோ அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அவ்வளோதான். ஸோ யூஆர் பிளேஸ்ட் இன் எல்என்டி. ஸோ அதுதான் வந்து பியூட்டிஃபுல்லாக. எப்போவுமே வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்கும் அந்த கொடுப்புன்னு இருக்காது. நம்ம படிப்படியாக சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க். இங்கே போனவொன்னே உனக்கு எல்லாமே என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உன் லேர்னிங் சூப்பராக இருக்கும். நீ ஆல்ரெடி உனக்கு லேர்னிங் ஆட்டிடியூடோடு இருப்ப. மைண்ட் செட் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ரெண்டும் இட் வில் கேட்ச் த ஃபயர். ஸோ எல்என்டியில் ஒரு பெஸ்ட்டு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு சஞ்சயை வாழ்த்துவோம். வருங்காலத்தில் ஜிசிடிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரை ஒரு ரெக்வஸ்ட் வச்சுப்போம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.